வீட்டு பூஜை ரூமை இப்படிலாம் டிசைன் பண்ணி பாருங்களேன். அது பூஜை ரூமா இல்ல கோவிலா உங்களுக்கே தெரியாது. அதுக்கு ஒரு 3 செட்டப் சொல்றேன். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்க குலதெய்வம் இல்ல இஷ்ட தெய்வத்தோட பெயிண்டிங்க சென்டர்ல பெருசா அழகா வச்சிடுங்க. இப்போ அவங்கள சுத்தி மத்த கடவுளோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே சின்ன ஃப்ரேம்ஸா வச்சிடுங்க. இதோட 2 குத்து விளக்கு வச்சிடுங்க. உங்க பூஜை ரூம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். செகண்ட், உங்க பூஜை ரூம் சின்னதா இருந்துச்சுன்னா எல்லா ஃப்ரேம்ஸும் தனித்தனியா வைக்காம எல்லா கடவுளோட பெயிண்டிங்ஸும் சேர்த்து வச்சு ஒரே ஃப்ரேம்ல சென்டரா வச்சிடுங்க. தேர்ட், உங்க பூஜை ரூம் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கணும்னா யூஸ்வலா பண்ற நார்மல் ஃப்ரேம்ஸ் இல்லாம மண்டபம் ஃப்ரேம்ல வச்சிடுங்க. அதோட குத்து விளக்கு இல்லாம ஹேங்கிங் தீபம்ஸ் வச்சா பாக்குறதுக்கே இன்னும் அழகா ராயல் லுக்ல இருக்கும். உங்களுக்காக ஒரு டிப் சொல்றேன். உங்க பூஜை ரூமோட வால் கலர் வார்ம் ஒயிட் இல்லாட்டி எல்லோ பெயிண்ட் பண்ணீங்கன்னா யாரு உங்க பூஜை ரூமை பார்த்தாலும் கோவில் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க.